ஆயுஷ் வழக்கம் பணிவான வணக்கம். எஸ்டிடி டிஆர்பி சிவி லிஸ்ட் அடிப்படையில் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி 4 இதில் 5 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் நிச்சயம். சிவி சென்ற அத்தனை பேருக்குமே பணி நியமனம் நிச்சயமாக இருக்குது. காரணம், இதில் வேறு யாருமே இல்லை. கேட்டகரி 4இல் இருக்கிறதே 5 ஆசிரியர்கள் தான். அந்த 5 ஆசிரியர்கள் ஜென்ரல் டென்லேயே செலக்ட் ஆகுறாங்க. இதில் அதிகபட்ச மதிப்பெண் 86, அடுத்து 80.5, 77, 69.5, 61. ஸோ ஜிடி கேட்டகரி 4 பொறுத்த வரையிலும் 86லேருந்து 61 மார்க்குள்ளே செலக்ட் ஆகுறாங்க. இந்த 5 ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேட்டகரி 4 பொறுத்த லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ், மல்டிபிள் டிசபிலிட்டி அண்ட் அமாங் த பர்சன் ஆஃப் த அண்டர் கிளாஸஸ் A to D இன்க்ளூடிங் டெஃப் அண்ட் பிளைண்ட் இஸ் அ போஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபை டிசபிலிட்டி. கற்றல் குறைபாடு உள்ளவர்கள், மனநலன் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள், அதன் பிறகு மல்டிபிள் டிசபிலிட்டி, செவித்திறன் குறைபாடும் கண் திறனில் குறைபாடும் இருக்கிறவங்க. இருந்தாலும் இவர்களால் புற உலகில் நம்ம நார்மலாக இருக்கிற எல்லா பர்சனும் அவங்களால கலந்துரையாட முடியும், செயல்பட முடியும். மருத்துவரால் சான்றளிக்கப்பட்டவர்கள் இவர்களால் இயல்பாக கற்பித்தல் பணியில் ஈடுபட முடியும் என்று மருத்துவர் சான்றளிக்கப்படுறதுனால தான் இந்த தேர்வு எழுதுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அடுத்த விஷயம், இந்த ஜிடி கேட்டகரி 4ல் இருக்கிற 5 ஆசிரியர்கள் பணி நிச்சயம் அப்படின்னா எப்படி வருது பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் 1ல் ஜிடி கேட்டகரி 4 3 பணியிடம் இருக்கும். கரண்ட் வேக்கன்சி தான் அதுவும். இது ஆடண்டமில் ஜிடி கேட்டகரி 4ல் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்கும். இந்த 5 பணியிடங்கள். ஸோ ஜிடி கேட்டகரி 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 3 + 2 5 பணியிடங்கள். இந்த 5 பணியிடங்கள் நேரடியாக யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்குது. ரஞ்சித் குமார், அப்புறம் வேல்நாச்சியார், ஐஷா பானு, அருள் பிரகாஷ் அண்ட் ஏமலதா. 2 எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஒரு பிசி முஸ்லீம் கேட்டகரி, 2 பிசி கேட்டகரி. ஸோ ஓவரால் 5 ஆசிரியர்களுக்கு இந்த பணி நியமனம் நிச்சயம். ஏன்னா ஜிடி கேட்டகரி 4ல் 5 ஆசிரியர்கள் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க சிவிக்கு. வேறு யாருமே சிவிக்கு செலக்ட் ஆகலை. அந்த 5 ஆசிரியர்களுக்கும் எதிலே கிடைச்சிருச்சு, ஜிடிலே கிடைக்குது. இது போன்ற தகவல் வேணும்னா ஆயிஷா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் எல்லாம் தரேன். எஸ்ஜிடியோட காமன் குரூப் இருக்கும். அப்புறம் பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசேஜ் பின் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த மாதிரி லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் இடம்பெறும். இந்த வேக்கன்சி எப்படி இப்போ பேக்லாக்கில் போகுது சொல்லப்போனால், இப்போதைக்கு 5 பணியிடங்கள் சிவி சென்ற அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இதில் மற்ற வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்போது மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது இது நாட் அவைலபிளாக போகுது. ஏன்னா கேட்டகரி 4ல் வேறு ஆசிரியர்களே இல்லை என்ற காரணத்தினால இது கரண்ட் வேக்கன்சி என்பதால் பேக்லாக் வேக்கன்சியாக 18 வேக்கன்சி போகுது. அந்த 18 வேக்கன்சி என்னன்றது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பு. இது மெயின்.